அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. தமிழக பட்ஜெட் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை ஒன்று நடந்திருக்கின்றது. அதை முதல்ல பேசிடலாம் அப்படின்னு. ரூபாய்க்கு ரூ போட்டுக்கிறாங்க. என்ன குழப்பமா இருக்கா? கரெக்டு. ரூபாய்க்கு ரூ போடாமல் ராவா போடுவாங்க. ரகரம் அப்படிலாம் கேட்காதீங்க. இதை ஒரு பெரிய சாதனை மாதிரி இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ரூ போட்டுட்டோம் அப்படின்னு. சரி, போன வருஷம் என்ன போட்டாங்க? அது அந்த சிம்பிள் போட்டாங்க. சரி, போட்டாங்கல்ல. அப்போது இன்னைக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? நாங்கள் அந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ போன வருஷம் ஏற்றுக்கினாங்களா? சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு யாராவது பதில் சொல்லுவீங்களா? இல்லை அது இந்தி திணிப்புன்றது இப்போ தான் தெரியுதா? இந்த இந்தி திணிப்புன்றது நாங்கள் 50, 60, 70 வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியை எதிர்த்து போராடி வருகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், நாங்கள்லாம் இந்தியை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து போராடாமல் இருந்திருந்தோம்னா இன்னைக்கு இங்கிலீஷ் நியூஸ் சேனலே இருந்திருக்காது, இந்தியாவில் இங்கிலீஷே இருந்திருக்காது அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கச்ச போன வருஷம் அது இந்தி திணிப்புன்னு தெரியலையா? இந்த வருஷம் தான் தெரியுதா? ஒருவேளை போன வருஷம் இல்லை அது நம்ம கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதனால் ஏற்றுக்கலாம் அப்படின்னு இருந்துட்டு இந்த வருஷம் தான் ஐயோ நம்ம கூட்டணி ஆட்சியில் இல்லையே அதனால் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்களா? எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு அப்படின்னு எனக்கு புரியல. ஏன் சாதாரண விஷயம்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இட் இஸ் எ சிம்பிள், அவ்வளோதாங்க. எப்படி டாலருக்கு, அதுக்கப்புறம் யூரோவுக்கு, பவுண்டு, பிரிட்டிஷ் பவுண்டுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இது ஒரு சிம்பிள், அவ்வளோதான். நத்திங் லெஸ் நத்திங் மோர். இதை நாங்கள் பட்ஜெட்லேருந்து தூக்கிட்டோம் அப்படின்றதுனால என்ன ஆகிட போகுது? இங்கே முதல்ல ஆட்சிக்கு வந்தவுடனே திமுக என்ன பண்ணாங்க? அந்த மத்திய அரசாங்கம்னு சொல்லி இந்த மாற்றி ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னாங்க. கேட்டால் அது யூனியன் கவர்மெண்ட், அதனால் நாங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம் அப்படின்னு. இதுக்கு பாஜகவில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக நேத்திக்கு கட்சி ஆரம்பித்தவங்களேருந்து எல்லாம் ஒன்றியம் அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் கொஞ்சம் புதுசாக யோசிக்கலாமே. இப்போ யூனியன் கவர்மெண்ட், இதை நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க இல்லையா? யூனியன்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது, சங்கம். எப்படி? எம்ப்ளாயீஸ் யூனியன் அப்படின்னா தொழிலாளர் சங்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது சங்க அரசு அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. இது நல்லா இருக்குல்ல? இப்போது நீங்கள் பாஜக அரசை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அது சங்கிகளின் கூடாரம்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி சங்க அரசு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இப்போ புதுசாக நம்ம கிளப்பி விடுவோம், ஆளாளுக்கு எதையோ ஒன்று கிளப்பி விடுவோம். அதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஆகினுக்குது. இப்போ இந்த இந்தி திணிப்பை ஏற்படுத்துகின்ற அந்த சிம்பலை தூக்கிட்டு தமிழில் ரூ போட்டதுனால அப்படியே தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்து நிற்கின்றது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களெல்லாம் இனிமே நாங்கள் இந்தி பிற மொழிகளை கற்க மாட்டோம், அட்லீஸ்ட் அந்த மும்மொழி கொள்கையில் படிக்கின்ற மாணவர்கள் நாங்கள் தமிழைத்தான் படிப்போம் அப்படின்னு முன் வர போகிறாங்களா? இல்லை இனிமே நாங்கள் தமிழிலேயே பேசுவோம், எழுதுவோம், இந்த தங்கிலீஷில் பேசுறது, ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுவது, அதையெல்லாம் நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கவங்கெல்லாம் உறுதி எடுக்க போகின்றார்களா? அந்த குறியீடை தூக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் சாதிச்சது என்ன? இப்போ அந்த குறியீடு இனிமேல் செல்லாது அப்படின்னு உலக அளவில் சொல்ல போகிறாங்களா? சிரிக்க தான் போகிறாங்க. ஆனால் இதை ஏன் இவ்வளோ ஒரு சீரியஸ் ஆகிறதுக்குன்னு பாஜக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக கும்மிடி பூண்டி தாண்டினா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க தலைவர்களையும் கும்மிடி பூண்டி தாண்டினா தெரியாது அப்படின்வாங்க. இப்போ பாஜக புண்ணியத்தில் இந்தியா முழுக்க திமுகனா என்ன, அதுக்கப்புறம் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்னா யாரு அப்படின்னு தெரிய வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பாஜக தான். ஒருவேளை அந்த செய் நன்றியோ, தமிழகத்தில் திமுக எதிர்கட்சின்னா பாஜக தான் அப்படின்னு அரசியல் செஞ்சுட்டு வரா மாதிரி, சரிங்க அப்போ நாங்களும் ஆல் இண்டியா லெவலில் பாஜகவுக்கு எதிராக திமுக தான். ஏன் ஒருவேளை 29 தேர்தலில் யோகி வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு வந்ததுன்னா பாஜகவுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும் அப்படின்னு இப்படி ஏதாவது உள்குத்து வேலை நடக்குதா பாஜகவில்? சரி, இன்னைக்கு நாங்கள் ரூ போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, போன வருஷம் போட்டதை கூட நான் விட்டுடுறேங்க. ஆனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்னமும் பத்திரங்களில் அந்த சிம்பிள் போடுறது இல்லை, ரூபாய் இல்லைன்னா RS இது தான் போடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஊபி உத்தரப்பிரதேசத்திலேயே அந்த பாண்டு பேப்பர் இந்த இருக்குது பாருங்க, என்ன இருக்குது சொல்லுங்கள். அப்போ அவங்களும் சொல்லுவாங்களா நாங்களும் அதை தூக்கிட்டு இதை போட்டுட்டோம் அப்படின்னு?
ஏங்க அது ஒரு ஃபாண்ட்டுங்க. அந்த ஃபாண்ட் இருந்ததுன்னா அதை போட போகிறாங்க, இல்லாட்டா வந்து ரூ அப்படின்னு போட போகிறாங்க, இல்லை ஆர்எஸ்ன்னு போட போகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா பட்ஜெட்டில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதுதான் பெரிய சாதனை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் மொழியோடைய முக்கியமான விதியையே மறந்துட்டாங்க போல இது. இந்த ரூ அப்படின்னு போட்டுக்கிறாங்கல்ல, ரகர வரிசை முதல் எழுத்தா வராது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் மீது பற்று அதிகமாக வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு டிபியில் இந்த ழா இந்த எழுத்தை வந்து படமாக வச்சுருக்காங்க. இதில் ஒருத்தரை கேட்டேன், இது என்னது இது மொழிப்பற்றுப்பா இல்லை, ஆனால் அவர் சொன்னது மொழிப்பற்று அப்படின்னாரு. நான் சொன்னேன், டிபியில் நீங்கள் ழகரம் வச்சு பிரயோஜனம் இல்லை, இங்கே நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுங்க. என்ன சொல்லணும் அப்படின்னாரு. செந்தமிழ் மொழியான தமிழ் மொழியின் அழகு ழகரத்தில் உள்ளது சொல்லு அப்படின்னு யோசிச்சுட்டு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டுப்பா அப்படின்னாரு. இல்லை தமிழன் தானே, ழகரத்தை தானே டிபியில் வச்சுக்கிற, இப்போ இதை எனக்கு நீ சொல்லு அப்படின்னு அதோட ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க. என்ன இது மொழின்னு பேசுகிறோமே தவிர நம்ம அளவுக்கு நம்ம மொழியை சிதைக்கிறதுல வேற யாருமே முன்னோடியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் வேற மொழி பேசுகிறவர்கள் யாரை ஒன்றா எடுத்து பாருங்க, யாருமே வந்து கன்னட செல்வன் இல்லை இங்கிலீஷ் சன் இதை மலையாள செல்வி அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறது கிடையாது. எங்கள் துளு என் மூச்சு, மராத்தி என் பேச்சு அப்படின்லாம் வந்து சொல்கிறது கிடையாது. நாம மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உலகத்திலேயே மொழி மீது பற்று அதிகமாக இருப்பவர்கள் நாம தான் அப்படின்னு புரியுது. அப்படி இருக்கச்ச அந்த மொழியை அதன் அழகு சிதையாமல் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமையா இல்லையா? இப்படி போட்டு அழுக வச்சு புட்டமே. தமிழ் தமிழ் இப்படித்தான் வருதே தவிர தமிழ் அப்படின்றது எத்தனை பேர் வார்த்தையில் வருது? அப்படியே கேட்கவே நாராசமாக இருக்குது. அந்த ழகரத்தை சிதைக்கும் போது அந்த அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து கூரா ஒரு கரண்டியை வச்சு டர் கூசுது இல்லை, அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த தமிழை கேட்கும்போது. தயவு செஞ்சு ழகரத்தை சிதைக்காமல் பேசுங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பிரயோஜனமாக போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தோட பல நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள்லாம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழை ஆதரித்து அந்த வீடியோலாம் போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். இப்போ வந்து இந்த மொழி மீது இருக்கின்ற பற்று, அதுக்கப்புறம் இந்த பிறமொழி திணிப்பு, இதையெல்லாம் குறிப்பாக இந்த ரூ அந்த தமிழ் எழுத்து எழுதினது இதெல்லாம் வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை தோற்றுவித்திருக்கின்றது. ஜியோ பாலிட்டிக்ஸ். அமெரிக்காவில் பெரிய சிக்கல் உருவாகினுக்குதுங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, டாலர் இதான் டாலரோட சிம்பல், இதில் எங்கே டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஸை போட்டு அதில் 2 கோடை போட்டுட்டு இங்கே டாலர்னு சொல்லி யாரோ எங்களை ஏமாத்தின்னுக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த குறியீடை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு குறியீடு என்னன்னு கேட்குறீங்களா? அதோ பாருங்க, டாலர்னா டி தானேங்க, அதான் டீல் மேலே 2 கோடு, இதுதான் டாலர் அப்படின்றாங்க. இது வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதான்னு தெரியாமல் மண்டை காஞ்சி போயிருக்காங்க. ஏன்னா டி ஃபார் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இதை ஏற்றுக்கிறதா இல்லைன்னா டி ஃபார் டொனால்டு ட்ரம்ப்பு, அதனால் அதை எதிர்க்கிறதா அப்படின்னு தெரியாமல் அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அப்படியே பாதியாக ஒரு பிளவு உருவாகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இன்னொரு கான்சிக்வன்ஸ் வந்து பிரிட்டனில் பிரச்சனை ஓடி நிற்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய சிம்பல் இது பியும் இல்லை எஸ்ஸும் இல்லை, இதில் என்ன வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே டாலரில் டி போட்டாங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஸை நாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஸ்காட்லாண்டில் இருக்கவங்க ஓகேன்றாங்க, ஏன்னா அது வந்து எஸ்ஸில் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க இல்லை பி அப்படி போட்டு 2 கோடு போடு அப்படின்றாங்களாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லை பிட்காயின் தாங்க அந்த சிம்பிளில் இருக்குது, பி 2 கோடு, அதனால் அது சரி வராது அப்படின்றாங்க. ஒருவேளை எஸ்ஸில் 2 கோடுன்றதை பிரிட்டன் அவங்க பவுண்ட் ஸ்டெர்லிங்க்கு எடுத்துக்கினாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கடுதாசி எழுதும்போது ஒரு காலத்துலலாம் அந்த லெட்டர் எழுதுவோம்ல, அப்போ வந்து பழைய எண் புதிய எண் அப்படின்னு போடுவோம். அப்போ அந்த மாதிரி இந்த எஸ் சிம்பல் இது பழசா புதுசா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். கடுதாசியில் நம்ம கையில் எழுதலாம், ஆனால் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி எழுத முடியும் அப்படின்னு தெரியல. இந்த கோடிங் எழுதுகிறவங்களாம் ரொம்ப மடங்காஞ்சிருக்காங்களா. ஆனால் அந்த கம்பெனி முதலாளிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. Y2K மாதிரி இந்த மாதிரி டிஎஸ் இந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது, இதில் நிறைய நம்ம கோடிங் எழுதி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க போல இருக்குது. மச் ஆடோ அபவுட் நத்திங். இன்றைக்கி அரசியல் அப்படி தான் ஆகிப்போச்சு. உருப்படியான விஷயங்களை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை தான் நாம் இப்படியே துரத்திட்டு ஓடிட்டுருக்கோம். சரி விடுங்க, இப்படி ஒரு பொழுதுபோக்கு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கின்ற சோதனைகள் வேதனைகள் அதெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுக்கினே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பட்ஜெட்.
நான் எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். இது பாருங்கள், இந்த இன்டென்ட்டு கண்டென்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதுதான் முக்கியம். பட்ஜெட்டில் வந்து நாங்கள் இதுக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கோம், அதுக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு இது எவ்வளோ செலவாகலை, இது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டையும் ஆஹா இது அப்படியான பட்ஜெட், இப்படியான பட்ஜெட், இமாலய பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதுக்கு முன்னாடிலாம் அப்படி என்ன பெரிய மாற்றங்கள் நடந்து விட்டது நமது வாழ்க்கையில் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் சென்ட்ரல் பட்ஜெட்டை தான் கேட்கணும், ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அப்போ ஸ்டேட் பட்ஜெட்டை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா புதியதாக ஏர்போர்ட் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. என்னங்க ஏர்போர்ட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு. என்னப்பா பரந்தூரில் ஏர்போர்ட் வருது, மத்திய மந்திரியே சொல்லிட்டார்ல, பரந்தூரை செலக்ட் பண்ணது மத்திய அரசாங்கம் இல்லை மாநில அரசாங்கம் தான் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இந்த தடவை மாநில அரசாங்கம் செலக்ட் பண்ணிட்டாங்க, கட்டுவோம். அது ஏரோப்ளைன் வருதா இல்லையானது பின்னாடி பார்ப்போம், அனுப்பாமல் விட்டுருவாங்களா அவங்க? என்ன நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் என்னவோ பேசி நிற்கிறீங்க. மாநில உரிமைகளுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கின்றீர்கள். அதனால் எங்கே வேணா ஏர்போர்ட் கட்டலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்க ஏரோப்ளைன் உள்ளனா நாமளே விட்டுட்டு போகிறோம். இதில் எதிர்கட்சிகள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, என்னங்க அடையாறு ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொல்லினுக்கிறீங்களே, அப்போது என்ன தான் சுத்தப்படுத்துனீங்க, அதுக்கு பணம் அலோகேட் பண்ணீங்களா, அது என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்டுனுக்கிறாங்க. அலோகேட் பண்ணாங்களா இல்லையானா எனக்கு தெரியாது. அடையாறு பேரே ஆறு, அதில் இன்னொரு ஆறை வேற சேர்த்து அடையாறு ஆறு அப்படின்னு வேற நம்ம சொல்கிறோம். சரி இருந்துட்டு போட்டோம், OMR ரோடு அப்படின்ற மாதிரி. ஆறுன்னா என்னங்க, அப்படியே ஓடிக்கினே இருக்கணும், நதி போல ஓடிக்கொண்டிரு. தளபதி சொல்லிக்கிறாருல, கரெக்ட். ஓடிக்கினே இருந்தால் தான் ஆறு. ஓடாமல் நின்றுச்சின்னு சொன்னால் அது ஏரி குளம் குட்டை, சரியா? அப்போ ஓடிக்கினே இருக்கும்போது ஜனங்களும் அதில் ஆடிக்கினே இருப்பாங்க. அப்போ நிறைய அசுத்தம் சேர்ந்துக்கினே இருக்கும் வருஷம். அப்போ அது சுத்தம் படுத்துக்கினே இருக்க வேண்டியது தான். எல்லா வருஷமும் நம்ம ஒன்றையே தான் சொல்லுவோம். ஜனவரி 1ஆம் தேதி நம்ம என்ன சொல்கிறோம், ஹாப்பி நியூ இயர் இதானே சொல்கிறோம். ஏன் போன வருஷம் அதையே சொன்னீங்க, இந்த வருஷம் அதையே சொன்னீங்கன்னு யாராவது கேட்குறோமா? நான் மட்டும்தான் கேட்டுனுக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து என்னங்க என்றைக்கும் ஒரே பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது அப்படின்னு போவீங்களா? அதை விட்டுப்புட்டு ஒவ்வொரு வருஷமும் இதையே சொல்லினுக்கிறாங்க அப்படின்னு பழைய பட்ஜெட்லாம் எடுத்து படிச்சுன்னுக்கிறாங்க. ஏங்க புது பட்ஜெட்டையே முழுசாக படிக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை. இதில் நீங்கள் பழைய பட்ஜெட்லாம் தேடி எடுத்து பார்த்துன்னுக்கிறீங்க. இதுக்கு வேறு வந்து நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபா தரேன்னு சொன்னாங்க, ஒன்றும் கொடுக்கல. கரும்புக்கு அவ்வளோ தரேன்னு சொன்னாங்க, அவ்வளோ தரேன்னு சொன்னாங்க அப்படின்னா சொன்னோம், அது கொடுப்போம். இந்த பட்ஜெட்டில் இன்னொன்றையும் பார்த்தோம். அதாவது கடன் வாங்குவதற்கு ஒரு இலக்கு வைத்திருக்கின்றார்கள். சார் வளர்ச்சிக்கு தானே இலக்கு வைப்பார்கள், கடன் கூடவா அப்படின்னா என்னங்க, இலக்கு இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால தான் அது வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொன்னாங்க. நான் நினச்சிக்கிறீங்க நீங்கள், அதாவது அந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது இன்க்ரீஸ் ஆக அந்த பர்சன்டேஜ் அப்படி பார்க்கும்போது கடனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போது 28% லிமிட் வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து 26 சம்திங் தான் வந்து கடன் வாங்கியிருக்கோம், இன்னும் 2% வந்து பாக்கி இருக்குது அப்படின்னு வேற நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். கரெக்டு. ஏன்னா இப்போ நம்ம லெவலில் இந்த மைக்ரோ லெவலில் பார்க்கலாமா? இப்போது நமக்கு வந்து மாதம் 50,000 ரூபா சம்பளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாவது எதையாவது இஎம்ஐயில் வாங்கியிருப்போம், ரைட்டு. நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு சம்பளம் வந்து 1 லட்ச ரூபாயாக உயர்ந்து விடுகின்றது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், 1 லட்ச ரூபா வந்துருச்சு, 50 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னும் போது அந்த பழைய இஎம்ஐ எல்லாம் கழிக்கலாமா, கடன் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்த்துடலாமா, அந்த வட்டி கட்டின்னு இருக்கிறது ஏதாவது மிச்சமாகுமா, இப்படித்தான் முதல்ல நம்ம பார்ப்போம் ஒரு குடும்பஸ்தனா. ஆர்எல்ஸ் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நிலம் வாங்கி போடுறதோ இல்லை வீடு வாங்கி போடுறதோ நமக்கு தேவையான விஷயமாக தான் பண்ணுவோமே தவிர, ரைட்டு இனிமேல் எனக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வர போகிறது, அதனால் நான் வந்து பேங்க்கில் அதுதான் டெய்லி 4 கால் வந்து இதில் லோன் வேணுமா அப்படின்னு ஒரு 5 லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு, ஏன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் வருதுல என்னால் இஎம்ஐ கட்ட முடியும், ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரலாம், தாய்லாந்து போகலாமா, இந்த ராகுல் கூட போய்கிறாரா, நம்மளும் வந்து பின்னாடியே போனோம், ஐம் சாரி அவர் வியட்நாம் போய்கிறார் பொழுது இந்த தடவை, சரி எல்லா ஊருக்கும் நம்ம போயிட்டு வருவோமே இப்படின்னு யாராவது நம்ம செலவு பண்ணுவோமா? அப்போது கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் வந்து நம்ம கையை விட்டு காசு போட்டு வீடு வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம இஎம்ஐயில் நம்ம கடன் வாங்குவோம். கடனை வாங்கி சும்மா செலவு பண்ணுறதுக்கு நம்ம யாராவது கடன் வாங்குவோமா? அதனால் ஜிஎஸ்டிபி ஏறிச்சு, அதுக்கேற்ற மாதிரி கடன் ஏறுது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை கிடையாதுங்க. வாங்குகிற கடனை நாம் என்ன பண்ணுறோம் அதுதான் முக்கியம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்
அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? வாங்குற கடனில் கிட்டத்தட்ட பாதி கூட நாம் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதில்ல. அப்போ மீதி கடன்லாம் என்ன ஆகுது? பழைய கடனுக்கு வட்டி கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த சம்பளம், பென்ஷனு இதுக்கெல்லாம் வந்து காசு இல்லை அப்படின்னா இதை வச்சு மேனேஜ் பண்ணுறது, இப்படியே பண்ணிட்டு போனால் அப்புறம் எங்கேருந்து வளர்ச்சி வரும்? நாம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்களா இப்படி கடன் சுமையில் தமிழகத்தை தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ நாம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அது இந்த எதிர்க்கட்சி சொல்லணுங்க, அவங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியல அப்படின்றீங்களா? சரி ரைட், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.